தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேருடைய வண்டியில டிவிக்கு கொடியை போட்டுக்கிட்டு டிவிக்கு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு அது கொஞ்சம் ஃபேன்சியாகவும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் எல்லாரும் வண்டியிலையும் இந்த கொடியை போட்டுக்கிட்டு நான் உறுப்பினர் தான் சொல்லிக்கிட்டு இதற்கு முன்னாடி இவங்க எல்லாம் யாருக்கு வாக்கு செலுத்திருப்பாங்க, இவங்க எல்லாம் எந்த கட்சியில இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நிறைய பேரை பாக்குறேன், நானும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவன் தான், அதனுடைய உறுப்பினர் தான், பொதுச் செயலாளர் அது இதுன்னு சொல்லிட்டு சும்மா அவங்க இஷ்டத்துக்கு போட்டுக்கிட்டு அந்த கட்சியினுடைய கொடி அண்ணனுடைய பேசு ஒரு நடிகர் ஒரு உச்சக்கட்டத்துல இருந்த நடிகருடைய ஃபேஸ்ல அதெல்லாம் ஃபேன்சியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பைக்கு காரு எல்லாத்துலயும் ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு மாசா செமையா இருக்கு. அதை பத்தி பேச போகல, ஆனா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. ரெண்டாவது இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், ஒன்னு விர்ச்சுவல் வாரியர்ஸ், இன்னும் ஒண்ணு அவங்கள விர்ச்சுவல் வாரியர்ஸ் நினைச்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய்க்கு ஆதரவா பேசினா ஃபாலோவர்ஸ் வியூஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் கதறிக்கிட்டு கிடக்கக்கூடிய விர்ச்சுவல் ரீல் வாரியர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்துல விர்ச்சுவல் வாரியர்ஸா இருந்து ஃபேக் நியூஸையும் உண்மையான நியூஸா கூட இருக்கட்டுமே அதையும் பரப்பக்கூடியவர்கள். சரிங்களா? இன்னொன்னு, தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டா யங்ஸ்டர் நிறைய பேர் நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் வருவாங்க, வியூஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக ஏஐல எடிட் பண்ணி இவங்களாவும் ஃபேக் நியூஸா பரப்பிட்டு இருக்காங்க. ஒன்லி ஃபேக் நியூஸ் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாரு எங்க ஏரியா மாறிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு ஏரியாவில் ரோடு போட்டிருக்கோம், அந்த ஏரியாவில் அன்னைக்கு நகராட்சியில இருந்து சுத்தம் பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் ரோட கூட்டி விட்டுருப்பாங்க, அதை போட்டோ எடுத்து புதுசா இப்பதான் ரோடு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஐல எடிட் பண்ணி பரப்பிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வியூஸ்க்காகவும் சப்ஸ்கிரைபருக்காகவும் அவங்க தமிழக வெற்றி கழகத்துல எந்த பொருட்களுமே இருந்திருக்க மாட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு கூட அவங்க செலுத்தி இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் ஆட்சி அமைச்சதுனால சரி நம்மளும் அந்த கட்சியில ஒரு உறுப்பினர், நானும் அங்கேதான் வாக்கு செலுத்தினேன், அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் வியூஸுக்காகவும் சப்ஸ்கிரைபருக்காகவும் தொங்கிக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியக்கூடிய ஒரு விதமான ரீல் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இவங்க ரொம்ப அட்டுழியம் பண்றாங்க. ஏற்கனவே டிவிகேல இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஏஐல எடிட் பண்ணி எதையோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் அவங்களுக்கு போட்டியா போட்டுக்கிட்டு இருக்காங்க, நாங்களும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க எல்லாமே ஃபேக் நியூஸா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாதுங்க. உண்மையிலேயே ஃபேக் நியூஸ்ல தட்டி கேட்கக்கூடியவங்க கூட உண்மையானதை ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கட்சிக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இங்க நிலவிக்கிட்டு இருக்கு. நான் லாஸ்டா ஒரு வீடியோ, சீமான் அண்ணன் பேசக்கூடியது எல்லாமே உண்மைதான், ஆனா கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுறாரு. கொஞ்சம் இல்ல, அவர் ஒரு பொதுவான ஒரு விஷயத்த, இப்போ ஒரு கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, ரஜினி சாரு இல்ல ஸ்டாலின் சாரு யாரோ ஒருத்தவங்க வெளியில எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறாங்க, அங்க ஒரு ஃபுட்பால் டீமு இல்ல ஒரு வாலிபால் டீம் இல்ல ஒரு கிரிக்கெட் டீம் தமிழகத்தை சேர்ந்த ஒரு டீம் இருக்கு, அவங்க இவரை பார்த்துட்டு நாங்க அவங்க கூட போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இதை நம்ம நியூஸ்ல இல்ல ஏதோ ஒரு போஸ்ட்ல பாத்துருப்போம். சரிங்களா? ஆனா இதுவே சீமான் அண்ணனை சுத்தி அவங்க போட்டோ எடுத்தாங்கன்னா அதை அப்படியே மிகப்படுத்தி என்ன ஒரு கூட்டம் குமிஞ்சிச்சு நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னை பத்தியே தற்பெருமை பேசிக்கிறாரு அப்படிங்கறதான் நான் அந்த வீடியோல சொல்றேன். அது உங்களுக்கு புரிஞ்சாலும் தெரியல. தற்பெருமை பேசி பிரபாகரன் அவர்களை, வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை அண்ணன் சீமான் சந்திச்சதை கூட அங்க அவரை மிகைப்படுத்தி அவரை பெருமைப்படுத்தி பேசுறதை விட்டுட்டு அங்கேயும் தனக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவத்தையும் தற்பெருமை தனக்கு என்னெல்லாம் கிடைச்சிச்சு தான் தான் ஹீரோ அப்படிங்கிறது மாதிரி ஒரு பிம்பத்தை பேசிக்கிட்டு இருப்பாரு. வைகோ, விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவன் அவர்கள் எல்லாருமே பிரபாகரன் அவர்களை பார்த்திருக்காங்க, அவங்க கூட பேசியிருக்காங்க. அங்க போன இடத்துல ஒரு வரவேற்பு, ஒரு டீ காஃபி கிடைச்சா கூட அதை எனக்குன்னு ஸ்பெஷலா ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி டீ போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யாருமே பேசல. அப்படி பேசக்கூடிய சீமான் இப்போ 9ஆம் தேதி பிரகனந்தா செஸ் பிளேயர் அவர் விஜய் அவர்களை பாக்குறாரு. விஜய் அவர்களை பார்த்ததுக்கு அப்புறம் அன்னைக்கே ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் அவர் பேட்டி எடுக்கிறாங்க. அதுல என்னைய செஸ் போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க, நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அதுல பேசியிருக்காரு. அவருடைய பேச்சிலேயே எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்ல, அவராத்தான் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு புரியும். சரிங்களா? 10ஆம் தேதி கலெக்டாவில இருந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஆல்ரெடி அங்க ஒரு போர்டு இருந்துச்சு, என்னையும் போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க, சிஎம் செல்லுக்கு போகவும் அங்க டேபிளே அரேஞ்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நாங்க விளையாடணும், அண்ணன் விஜய் அவர்கள் அருமையா விளையாடினாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அடுத்த நாள் 11ஆம் தேதி ஆதவ் ஐபிசில நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங்ல இந்த மாதிரி விஜய் அவர்களை செஸ் போர்டு எடுத்துட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாரு. இது கான்ட்ரவர்சி ஆகுது. கான்ட்ரவர்சி ஆகும். ஆதவ் போய் சொல்றாங்க. பிரகனந்தா அன்னைக்கு கொடுத்த இன்டர்வியூ பாருங்க, பிரகனந்தாவை இவங்க தரப்புல இருந்துதான் செஸ் போர்டு எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க. ஆனா ஆதவ் என்ன சொல்றாப்ல, விஜய் அவர்களை எங்களுக்கு எல்லாம் தெரியாம செஸ் போர்டு கொண்டு வந்தாரு அப்படிங்கிறது மாதிரி ஆதவ் சொல்றாப்ல. எல்லாத்துலயும் பொய், எல்லாமே பொய் தான், எல்லாமே பிராடு தான் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. நிறைய பேர் இந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. நான் அந்த வீடியோவை 10ஆம் தேதி பாக்குறேன். 10ஆம் தேதி கலெக்டாவில இருந்த வீடியோவும் பார்த்தேன். அவர் 9ஆம் தேதி அவர் மற்ற சேனல்களுக்கு கொடுத்த இந்த பிரகனந்தா செஸ் பிளேயர் அவர் மற்ற சேனலுக்கு கொடுத்த இந்த வீடியோவையும் பார்த்தேன். ரெண்டுலையுமே அவருடைய கள்ளங்கபடமற்ற பாலிடிக்ஸ் பின்னணி இல்லாத ஒரு பேச்சு எனக்கு தெரியுது. அது மற்றவங்களுக்கு எப்படியோ, ஆனா இதுல அரசியல் ஈடுபாடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா நான் எதற்காக
இதற்கு முன்னாடி பேசினல சீமான் பேசுறது 100% உண்மைதான். கொஞ்சம் சினிமேட்டிக்கா கொஞ்சம் இயக்குனர் உடைய சாயல் அதுல தெரியுது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தல. எதனால நான் அந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன்னா, இங்க ஒருத்தவங்க பேசுற விஷயம் வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. அவர்களுடைய செயல்பாடு, அவங்க பேசுறதுல உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா அப்படி நம்ம ஆராய வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் ஆராய்ஞ்சுக்கிட்டே நம்ம இருக்க தேவையில்லை அப்படிங்கிறது மாதிரி தான் நான் சொல்ல வரேன். எந்த இதற்கெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கணும்? இப்ப மின்வெட்டு ஏற்படுது, கண்டிப்பா அதை பத்தி தமிழக வெற்றி கழகத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கணும். அவங்க கிட்ட நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா தான் சரியான நடவடிக்கைகள் நடக்கும். சரிங்களா? ஒரு சோசியலை வந்து கவர்மெண்ட் அதிகாரி ஆக்குறாரு. இதற்கு சோசியல் மீடியாவிலையும் எதிர்கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சோசியல் மீடியாவில் அது வைரல் ஆகுது. இப்படி ஒரு சோசியக்காரருக்கு ஒரு அரசு பதவியை கொடுக்கலாமான்னு அதற்கு எதிர்வினையா விஜய் அவர்கள் அவர்களுடைய அரசு பதவியை நீக்கிறாரு. அவருக்கு கொடுக்கல, வேற ஒருத்தங்களுக்கு மாத்தி கொடுக்குறாரு. அது மாதிரி ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து கல்வி அமைச்சர் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வெளியே வருது. அதற்கு சோசியல் மீடியாவிலையும் மற்றவர்களும் எதிர்வினை ஆற்றுறாங்க. அவருக்கு கொடுக்காம அது ராஜ்மோகனுக்கு தூக்கி கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி மக்கள் கண்டிப்பா கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல, மக்கள் சக்சஸ் அறிவுரை சொல்ல வேண்டிய இடத்துல, மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும், கேட்கணும். அது இந்த கட்சி அந்த கட்சியில, டிவிகேல டிஎம்கேல எந்த கட்சியா இருந்தாலும் நம்ம கேள்வி கேட்டா தான், சரியானது சொன்னா தான் அது வந்து போய் சேரும். மக்களுக்காக தான் அரசியல் நடக்குது. மக்களுக்காக தான் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க. மக்களுடைய தீர்ப்பினாலதான் அவங்க முதலமைச்சர் ஆயிருக்காங்க, அவங்க எம்எல்ஏவா ஆயிருக்காங்க. சரிங்களா? மக்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பா இருக்கணும். மக்கள் கண்டிப்பா சரியான கருத்துக்களை தெரிவிக்கணும், எதிர்வினை ஆற்றணும். எது சரியோ அதை அக்செப்ட் பண்ணணும், எது தேவையில்லையோ கண்டிப்பா புறக்கணிக்கிறதுக்கு வற்புறுத்தணும். சரிங்களா? அது நம்மளுடைய கட்டாய கடமை. வாக்கு செலுத்துறது எப்படியோ அது மாதிரி தமிழகத்துல ஒரு தேவையா இல்லாத ஒரு திட்டம் வருது, தேவையான ஒரு திட்டம் இல்ல அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதுக்கு எதிர்வினை ஆற்றி அதை செயல்படுத்த முயற்சி செய்யணும். மும்மொழியை திணிக்கிறாங்க, எருதுகட்டை பேன் பண்றாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு எதிர்வினை ஆற்றுனதுனாலதான் நம்ம இன்னைக்கு மும்மொழி கொள்கை இல்லாம எருதுகட்டு தமிழகத்துல வந்து இருக்கு. அது மாதிரி நம்ம வந்து சரியான முடிவுகளை எடுத்தா தான், அது மாதிரி சரியான முடிவுகளுக்கு சரியான தேர்வுகளுக்கு குரல் கொடுத்தா தான் நமக்கு வந்து விடை கிடைக்கும். அப்படி இருக்கும்போது எதுலாம் ஒரு சில்லறத்தனமான விஷயங்களோ அதை வச்சு நம்ம ஃபேக் நியூஸை கிரியேட் பண்ணி இல்ல ஃபேக்கா பேசிக்கிட்டு இருக்க தேவையில்லை. 9ஆம் தேதி அவர் இன்டர்வியூல என்னை செஸ் போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரைட்டா? 9ஆம் தேதி உண்மையிலேயே டிவிகே கட்சியில இருந்து யாரோ ஒரு அசிஸ்டன்ட் வந்து போன் போட்டு வரும்போது செஸ் போர்டு எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். விஜய் அவர்கள் ஆல்ரெடி ஒரு செஸ் போர்டு கொண்டு வந்து வச்சிருந்திருக்கலாம். 5 அறையில ஒரு செஸ் போர்டு கொண்டு வந்து வச்சிருந்திருக்கலாம். அவங்க அந்த கட்சியில சார்ந்தவங்களுக்கே தெரியாம. சரிங்களா? ரெண்டுமே இருந்திருக்கலாம். ஏன் விஜய் அவர்கள் யாருக்குமே தெரியாம வரும்போது ஒரு செஸ் போர்டு கொண்டு வர முடியாதா? 150 ரூபாய்க்கு ஒரு செஸ் போர்டு வாங்கி கொண்டு வந்திருக்க முடியாதா? சரிங்களா? அதே மாதிரி வரும்போது அண்ணன் உங்களை செஸ் போர்டு எடுத்துட்டு வர சொன்னாரு அப்படின்னு கட்சியில இருந்து வலியுறுத்தி இருக்க முடியாதா? ரெண்டுமே நடந்திருக்கலாம். சப்போஸ் அவர் எடுத்துட்டு வராம இருந்திருந்தா, சப்போஸ் இவர் கொண்டு வந்து வைக்காம இருந்திருந்தா அந்த இடத்துல அந்த பிளே நடந்திருக்காது. சரிங்களா? அதனால விஜய் அவர்களும் செஸ் போர்டு கொண்டு வந்து வச்சிருந்திருக்கலாம் யாருக்குமே தெரியாம. அவர் வரும்போது சும்மா பர்சனலா, யாருக்குமே தெரியாம இல்ல, சும்மா பர்சனலா எடுத்துட்டு வந்து வச்சிருந்திருக்கலாம். அவர் கொண்டு வரலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பெரிய மேட்ரு கிடையாதுல்ல. அதே மாதிரி எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எடுத்துட்டு வந்திருக்கலாம். எடுத்துட்டு வரலன்னு சொல்லிட்டு அந்த தலையை வெட்டவா போறாங்க? இது என்ன மன்னராட்சியா நடந்துகிட்டு இருக்கு? ஆனா அந்த இடத்துல அந்த செஸ் போர்டு இல்லைன்னா அந்த ஒரு நிகழ்வு இருந்திருக்காது, இன்னைக்கு பேசப்படாது. சரிங்களா? அதனால ரெண்டுமே இருந்திருக்கலாம். ரங்கநாதாவை டிவிகேல இருந்து யாரோ ஒருத்தவங்க இல்ல டிவிகே சார்பா யாராவது ஃபோன் பண்ணி சொல்லும் போது வரும்போது செஸ் போர்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். விஜய் அவர்கள் அவங்க கொண்டு வரட்டும், எதுக்கும் நம்மளும் எடுத்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்து வச்சிருந்திருக்கலாம். ரெண்டுமே நடந்திருக்கலாம். அவருடைய 9ஆம் தேதி இன்டர்வியூலையும் 10ஆம் தேதி இன்டர்வியூலையும் அவருடைய பேச்சுல எனக்கு இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி தான் கிடைக்குதோ ஒழிய ஆதவ் சொன்னது பொய் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்ப்பு தெரிவிக்கவோ ஆதவ் அவர்கள் ஆதரிச்சு பேசுறதுக்கு நான் டிவிகேனும் இல்ல டிஎம்கேனும் கிடையாது. சரிங்களா? அதனால ஆதவ் சொல்றது உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில்லறத்தனமான விஷயங்களுக்கு நம்ம பெருசா முட்டு கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி தூக்கி போட்டு அவங்க பிடிக்கவும் தேவையில்லை. சரிங்களா? அதை கடந்து போவோம். எதற்கு முட்டு கொடுக்கணும், எதற்கு பேசணும், எதற்கு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம மெயினா பார்ப்போம். சரிங்களா? அதை விட்டுட்டு நான் இந்த நியூஸ் வந்து கண்டினியூஸா எனக்கு வந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் இதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆதவ் என்ன சொல்றாரு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் ரகசியமா செஸ் போர்டு கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாரு. ரங்கநாதா என்ன சொல்றாரு, என்னைய செஸ் போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல எது போய்? எல்லா விஷயத்துக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட போய் சொல்றாங்க. எந்த கட்சி தாங்க போய் சொல்லல? டிஎம்கே போய் சொல்லலையா? ஏடிஎம்கே போய் சொல்லலையா? டிஎம்கே ஏடிஎம்கே போய் மட்டும்தாங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளவு விஷயத்துல போய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்டிக்கு போய் சொல்லலையா? அண்ணன் சீமான் அவர்கள் பொய்யே சொல்லல அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல அவங்க கட்சியில இருக்கிறவங்க பொய்யே சொல்லல அப்படின்னு சொல்றீங்களா? ஆனா இது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஆனா சோசியல் மீடியாவில இது ஒரு பெரிய மேட்ரு ஆக்கி பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இதை தாண்டி பெரிய பெரிய மேட்ருலாம் டிவிகே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மற்ற கட்சிகளும் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதான். ஆனா டிவிகே வந்து சோசியல் மீடியா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஏன்னா அவங்களுக்கு ஃபேக் நியூஸை ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி போடுறது வந்து சாதாரண விஷயமா இருக்கு. ஏன்னா ஏஐயும் சாட்ஜிபிடியும் அவங்களுக்கு ஃப்ரீயா போச்சு, சோசியல் மீடியாவும் ஃப்ரீயா போச்சு. அவங்க காலகட்டத்தில் சோசியல் மீடியா பெருசா வளர்ந்துருக்கு, ஏஐயும் இப்ப அவங்களுக்கு தோதா இருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஃபேக் நியூஸ் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இன்னொரு வீடியோல பார்ப்போம்.